அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃலல மின் அதபின் ஹசனின். தந்தை தன் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ அன்பளிப்பு செய்கிறார். உலகத்தில் பார்த்து வருகின்றோம். தன் பிள்ளைகளை பார்த்து, நீ நன்றாக படித்து தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் உனக்கு நல்ல ஆடை வாங்கி தருவேன், நல்ல பேனாக்கள் வாங்கி தருவேன், நல்ல மிதிவண்டி வாங்கி தருவேன் என்றெல்லாம் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு படிப்பின் மீது ஆர்வத்தை ஊட்டுவார்கள். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் நல்ல விதமாக படித்து தேர்வுகள் எழுதி மதிப்பெண்கள் பெறுவார்களேயானால் கொடுத்த வாக்கை பெற்றோர்கள் நிறைவேற்றுவார்கள். இது அந்த காலம். ஆனால் இந்த காலத்தில் எல்கேஜி படிக்கிற பிள்ளைய பார்த்து பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? நீ நல்லா படிச்சு தேர்வு எழுதி மதிப்பெண்கள் பெற்றால் உனக்கு நாங்கள் நல்ல செல்போனை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்க செல்போனுக்கு ஆசைப்பட்டு கொண்டு நல்லா படிச்சு தேர்வு எழுதி மதிப்பெண்களை பெறுகிறார். செல்போனை வாங்கி கொடுத்துருந்தாங்க. செல்போனை வாங்கி கொடுக்கறதும் சரிதான், படுகொலியில தள்ளுறதும் சரிதான். அந்த குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தவே மாட்டார்கள். நல்ல அன்பளிப்புகள் செய்யலாம், தவறே கிடையாது. அதே நேரத்தில் பிள்ளைகள் வழிகெடுவதற்கு எதுவெல்லாம் வழிகோலாக திகழுமோ அவற்றை நாம் அன்பளிப்பு செய்வது கூட. அந்த பிள்ளைகளுக்கு செல்போன் தேவைப்படும் தான். எப்போ தேவைப்படும்? கல்லூரிகளுக்கு செல்லும் பொழுது, மேற்படிப்புகள் படிக்கும் பொழுது, பாடம் சம்பந்தமான செய்திகளை பார்ப்பதற்காக அவர்களுக்கு தேவைப்படும். எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு என்ன செல்போன் தேவைப்படுது? தயவு செய்து பிள்ளைகளுக்கு நல்ல அன்பளிப்புகளை நாம் செய்ய வேண்டும். கருத்தாழமிக்க நல்ல நூல்களை வாங்கி படிக்கும்படி நாம் தூண்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். யாரிடத்திலும் அன்பாக பேச வேண்டும், யாரை பார்த்தாலும் முகமன் கூற வேண்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும், தன்னை விட வயதில் மூத்தவர்களை மதிக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், தன்னை விட வயதில் குறைந்தவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும். கண் தெரியாதவர்கள், ஊனமுற்றவர்கள் இவர்களை கண்டால் அவர்கள் மீது இரக்கப்பட்டு தன் இருக்கையை அவர்களுக்கு நாம் ஒதுக்கி கொடுக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது, பொது வாகனத்தில் செல்லும் பொழுது அடுத்தவர்களிடம் மரியாதையாக நாம் பேச வேண்டும். பெற்றோர்களிடத்தில், ஆசிரியர்களிடத்தில், நண்பர்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒழுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ஒழுக்கங்களை விட சிறந்த அன்பளிப்பை பெற்றோர் தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கவே முடியாது. வலது கையினால் சாப்பிட வேண்டும், நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது கூடாது, புறம் பேசுவது கூடாது, பொறாமை கொள்வது கூடாது, அடுத்தவர்களை பற்றி தவறாக எண்ணுவது கூடாது. வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும், அவர்களை வரவேற்க வேண்டும், அவர்களோடு அமர்ந்து நாம் பேச வேண்டும். அவர்கள் வீட்டை விட்டும் செல்லும் பொழுது வாசல் வரையிலும் வந்து அவர்களை நாம் வழி அனுப்பி வைக்க வேண்டும். இது போன்ற ஒழுக்கங்களை எல்லாம் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வீட்டுக்கு நம்ம விருந்தாளிங்க வந்தாங்கன்னா, அல்ல நாம அடுத்த வீட்டுக்கு விருந்தாளியா போனோம் அப்படின்டா, நாமளும் அந்த விருந்தாளிகளை ஒழுங்கா கவனிக்கிறது இல்லை. அதே நேரத்தில் நாமளும் அடுத்த வீட்டுக்கு விருந்தாளியா போனா நாம கவனிக்கப்படுறது இல்லை.
சமீப காலமாக இது போன்ற காரியங்கள் எல்லாம் அதிகமாகி வருவதை கண்கூடாக பார்த்து வருகின்றோம். வருங்கால சந்ததிகளுக்கு உறவுகள் சம்பந்தமாக, விருந்தாளிகள் சம்பந்தமாக, நண்பர்கள் சம்பந்தமாக, அறிவாளிகள் சம்பந்தமாக அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் பெரியவர்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்தால்தான் வருங்காலங்களிலே விருந்தாளிகள், உறவினர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க என்பதே நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிய வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே குழந்தை செல்வங்களை அழிவின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய அந்த அன்பளிப்புகளை செய்வதை விட பெரும்பாலான பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, விலை உயர்ந்த நல்ல மாடலாக இருக்கக்கூடிய அந்த பைக்குகளை வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். அந்த பைக்கை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற அளப்பறை கடைசியில் போய் பார்த்தோம் அப்படின்னா விபத்தில் அடிபட்டு நம்முடைய பிள்ளைகள், இளைய சமுதாயம் மரணத்தை முத்தமிடக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். எனவே குழந்தைகளுக்காக நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், துவாக்கள் செய்ய வேண்டும். நல்ல ஒழுக்கத்தை யாழ்தான் எங்கள் பிள்ளைகளுக்கு நீ கொடு என்று நாம் இறைவனிடத்தில் துவா செய்தால், துவா செய்வது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு அவ்வப்போது ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் கூட தவறு என்பதை நாம் உணர்த்த வேண்டும். பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகள் இடதுகையினால சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தை தானே, போக போக திருந்திக்கிறோம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். குழந்தை பருவத்திலேயே பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் மூட்டக்கூடாது, அவதூறுகள் சொல்வது கூடாது, யாரையும் பற்றி தவறாக எண்ணுவது கூடாது. அப்படிங்கிற நல்ல ஒழுக்கங்களை நாம் கற்றுக் கொடுத்தால் அந்த குழந்தைகள் பத்தரை மாற்று தங்கமாக, ஒழுக்க சீலர்களாக, நற்பண்புகள் நிறைந்தவர்களாக அவர்கள் உருவாகுவார்கள், திகழ்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் குழந்தைகளையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.